வணக்கம். இப்போது செய்தித்தாள் திறந்தாலே ஒரு ஆக்சிடெண்ட், அது ஒரு கோர விபத்து. அதாவது பஸ்ஸு ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு, இல்லை தீப்பிடித்து எரிகிறது, இல்லை கோரமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் படுவேகமாக ஓட்டி ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறது. பார்த்திங்கன்னா, ஒரு கொத்து கொத்தாக ஒரு மரணம், 10 பேர் 11 பேர் அப்படின்றது படிக்கும்போது ஒரு மனசு வந்து ஒரு பெரிய பதற்றம். ஏன் இப்படிலாம் நடக்குது? அதாவது ஒரு விஞ்ஞான யுகத்தில் வந்து எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாச்சு. ஏஐ வந்தாச்சு, சேட்டலைட்ஸ் ஃபெசிலிட்டி வந்தாச்சு, ஜிபிஎஸ்ன்றாங்க, இப்போ சென்சார்ஸ்ன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நியூஸு படிக்கும்போது பெரும்பாலானவர்களுக்கு அது ஒரு செய்தி. ஆனால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு விபத்து, எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது அந்த நிகழ்ச்சியில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது தெரியும். அப்போது இதெல்லாம் வந்து ஏன் தவிர்க்க முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த விஞ்ஞான காலத்தில், ஏன்னா ரீசண்டாக கூட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஹெல்மெட், அதாவது அந்த ஹெல்மெட் வந்து போட்டால் தான் பைக் ஸ்டார்ட் ஆகும், ஹெல்மெட் இல்லைன்னா பைக் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார். அதே மாதிரி இந்த சென்சார்ஸ் வந்து நம்ம இன்னும் நவீனப்படுத்தி அந்த சென்சார்ஸை பொருத்தி இந்த குடியினுடைய வாசனை வந்தாலே அந்த பைக்கோ இல்லை அந்த வெஹிக்கிளோ தானாக நிறுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். இல்லைனா வந்து அதிவேகமாக போகுது அப்படின்னும்போது அந்த இந்த வாகனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா இப்போது சேட்டலைட் காலம், சென்சார்ஸ் காலம், இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இதுக்கெல்லாம் ஒரு கண்டுபிடிப்புகள் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி. கண்டிப்பாக இந்த விபத்துகளை வந்து பார்க்கும்பொழுது, அதை படிக்கும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பதட்டம் வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனை. அதில் பாதிக்கப்படக்கூடிய அந்த ஃபேமிலிஸுக்கு தான் அது தெரியும். நம்மளுக்கெல்லாம் அது ஒரு செய்தி, படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். கவர்மெண்ட்டும் அதை வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு நிதி உதவி கொடுத்து அதை இது பண்ணிடுறாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு தொழில்நுட்ப காலத்தில் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சென்சார்ஸ் மூலமாகவோ ஒரு சேட்டலைட் மூலமாகவோ இந்த விபத்துக்களை ஒரு தடுக்கக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியும் கூட. ஸோ இனிமேட்டு வருங்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு விபத்துக்கள் நிகழாமல் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி உயிர்களுடைய வதை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய அந்த கோரிக்கை. இது என்னுடையது மாத்திரமே எல்லோருடைய கோரிக்கையும் கூட. ஏன்னா அந்த நியூஸை படிக்கும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு படபடப்பு, ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் நினைக்கும்போது ஒரு பெரிய ஒரு நிலைக்குலைவை ஏற்படுத்துது. அதனால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கோரிக்கை. இது சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட ஒரு இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.